ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஒரு டிஷ் தான் செய்ய போகிறேன், மீன் புட்டு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நல்லா ஹீட் ஆயிடுச்சு, ஆயில் ஊற்றிக்கலாம். யாரு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எடுத்திருக்கேன். இப்போ ஆனியன் சேர்த்துக்கலாம். ரெடிமேட் பாக்ஸ் தான் நான் வாங்கியிருக்கேன். இதில் வந்து அவங்களே வந்து ஃபிஷ் வந்து நல்லா வந்து ஆயிலில் உப்புலாம் போட்டு ஊற வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான் நான் வாங்கி செய்கிறேன். இப்போ ஆனியன் வந்து நல்லா வந்து குக் ஆகிடுச்சு, நல்லா ப்ரௌனிஷாக வந்துருச்சு. இப்போ நான் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் நிறையாவே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா நான் பிச்சு போட்டு வச்சுருக்கேன் கருவேப்பிலையை, அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நான் இதை ஆட் பண்ணுறேன். அதில் இப்போ முழுசாக இருக்குது அந்த மீன்லாம் நான் லைட்டாக உடச்சி விட்டுக்கிறேன். ரொம்ப மிக்ஸ் பண்ணிங்கன்னா குழஞ்சிரும். ஸோ அதனால் லைட்டாக நான் வந்து உடச்சி விட்டுக்கிறேன். அதெல்லாம் இதை வந்து நீங்கள் வஞ்சரம் மீன் கூட வாங்கி வீட்டில் வந்து முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் அதை தண்ணியில் வேக வச்சு அதை உதுட்டு போட்டு கூட நீங்கள் இது மாதிரி செய்யலாம். நான் வந்து அப்படி செய்யாமல் நான் ரெடிமேட் பாக்ஸே நான் வாங்கிட்டேன். அப்படி செய்கிறவங்க அப்படி செய்யலாம். இது பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் வீட்டிலேயே வாங்கி நீங்களே அவிச்சு அதை புட்டு மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் இந்த டிஷ் செஞ்சுக்கலாம். நம்ம இந்த டிஷ்ஷில் வந்து தண்ணி எதுவுமே வந்து நம்ம சேர்க்கக்கூடாது. அவங்களே எவ்வளோ தண்ணி ஊற்றி தான் அதில் வந்து பாக்ஸில் கொடுத்துருக்காங்க, நீங்களே பாருங்கள். இப்போ வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகு சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம வேறு எதுவும் ஆட் பண்ண போகிறது கிடையாது. இதில் வெறும் மஞ்சத்தூள், மிளகு சீரகத்தூள் மட்டும்தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். உடையாமல் மேலாப்ப அப்படியே கிண்டி விடுங்க. உப்பு கூட நம்ம ஆட் பண்ண வேணாம். உப்பு கூட வந்து அவங்களே வந்து அந்த பாக்ஸில் வந்து ஆட் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. அப்படியும் அது பத்தலை அப்படின்னா நீங்கள் வந்து வீட்டில் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. நான் எதுவும் உப்பு ஆட் பண்ணல, எனக்கு கரெக்டாக இருக்குது உப்பு. இது நல்லா வந்து தண்ணி கொஞ்சம் வத்துற அளவுக்கு நல்லா வந்து கொஞ்சம் பாயில் ஆகட்டும், வேகட்டும். பாருங்கள், தண்ணி கொஞ்சம் நல்லா வத்திருச்சு ஓரளவுக்கு. தண்ணி கொஞ்சம் வத்துனோடனே நீங்கள் சிம்மில் வச்சுருங்க, ஏன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நான் வந்து தேங்காய் கொஞ்சம் துருவி வச்சுருக்கேன், அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ரொம்பவும் வந்து போட்டு கிண்டலை. மீன்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே முழுசாக தான் லைட்டாக விட்டுருக்கேன் நான். ரொம்ப குழஞ்சிட்டா வந்து நல்லா இருக்காது. ஸோ அதனால தான் நான் வந்து அந்தளவுக்கு மீன்லாம் உடச்சி விடலை. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ்லாம் பாருங்கள். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.